தபால் வழியே தான் தாம்பத்தியம் நிகழ்கிறது, நல்லா இருக்கியா மச்சான் அப்படின்னு லெட்டர் எழுதுவாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துக்கு அரசியலை கொண்டு போயிட்டாரா விஜய்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து. எல்லாமே ஆன்லைன் தான். ஆடியோ வீடியோ கட்சிங்கிற இமேஜை வந்து பாரதிய ஜனதா இழந்ததற்கு பின்பு அந்த இடத்தை கைப்பற்றி விட்டார்கள். அவங்க ஆன்லைன் கட்சி. நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல போய் இவங்க விசில் அடிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு கற்பனைக்கு எல்லையே இல்லை. தூங்கி எந்திரிக்கும் போது முக ஸ்டாலினே விசில் அடிக்கிறாருன்னு சொன்னது மாதிரி ஒரு கற்பனை, அபத்தமான கற்பனை எதுவுமே கிடையாது. கரூர் சம்பவத்தை விட ஒரு பெரிய சம்பவம் எலெக்ஷன்ல இருக்கு. என்ன எலெக்ஷன்ல இருக்குன்னா, இப்ப கரூர் நெரிசல்ல வந்து ஆளுக செத்துட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல கட்சி செத்துரும் நான் நினைக்கிறேன். விலை பட்டியல் ஒன்று வச்சிருக்காப்புல புஷி ஆனந்துக்கு பணம் கொடுத்தா தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில வச்சிருக்காங்க. அதனால பண பரிமாற்றத்தை தான் அவங்க நடத்திட்டு நாங்க மாற்று அரசியலை உருவாக்க போறோம், ஊழலற்றதை உருவாக்க போறோம், 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுறாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனாரு. ஒரு பய கூட அந்த பக்கம் போகல. இந்த நிமிடம் வரைக்கும் யாராவது ஒரு கிருஷ்ணசாமி ஆதரவு தெரிவிச்சிட்டாரா? விசிக, காங்கிரஸ், தேமுதிக விஜயோட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து உடஞ்சு விசிக, காங்கிரஸ் வெளியேற இருக்கிறதுன்ற தகவல்லாம் வருது. விசிக தனித்து நிற்பார்களே தவிர முரண்பாடு ஏற்பட்டா ஒரு நாள் விஜய் கூட போய் நிற்க மாட்டாங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, காலையில செய்திகள் பேப்பர்களை எல்லாம் படிச்சிருப்பீங்க. தாவேகா மாவட்ட செயலாளர்களோடு தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு தேர்தல் ஆலோசனை நடத்த இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோன்னா என்ன நினைச்சீங்க? அந்த காலத்துல எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தபால் வழியே தான் தாம்பத்தியம் நிகழ்கிறது, நல்லா இருக்கியா மச்சான் அப்படின்னு லெட்டர் எழுதுவாங்க அந்த காலத்துல. பழைய காலத்துல செல்போன்லாம் வராத காலத்துல. அந்த காலத்துக்கு அரசியலை கொண்டு போயிட்டாரா விஜய்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாமே ஆன்லைன் தான். ஆடியோ வீடியோ கட்சிங்கிற இமேஜை வந்து பாரதிய ஜனதா இழந்ததற்கு பின்பு அந்த இடத்தை கைப்பற்றி விட்டார்கள். அவங்க ஆன்லைன் கட்சி திமுகவை வீழ்த்துறோம் சொல்லிவிட்டு ஏன் பாஜகவுடைய ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பாஜகவையும் வீழ்த்த முடியாது அவங்களால. ஏன்னா பாஜக தான் அவங்கள வந்து செல்லமாக கூப்பிட்டு வச்சு கட்சியெல்லாம் நடத்துப்பான்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ தெருச்சண்டை போடுறாங்க நாம் தமிழர் கட்சியில். லெஃப்ட் பாண்டிக்கு இவங்களுக்கு தகராறு அப்படின்னு. நம்ம லெஃப்ட் ஐடியாலஜிலாம் அதாவது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து அதுக்கான விளக்கத்தை சாட்டை துரைமுருகனே சொல்றாப்புல. ஆமா, ஒரு கையில் அவர் பயன்படுத்துறாருன்ட்டு சொல்றாரு. அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஒரு மாற்று திறனாளியா இருக்கலாம் ஒருவேளை. அதை போய் வந்து இடது கை பழக்கமுடையவராக கூட இருக்கலாம். அதை நம்ம வந்து குறை, ஒரு தனி மனித குறையை நம்ம பேசுவது நாகரிகம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் போய் இவங்க விசில் அடிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு கற்பனைக்கு எல்லையே இல்லை. தூங்கி எந்திரிக்கும் போது முக ஸ்டாலினே விசில் அடிக்கிறாருன்னு சொன்னது மாதிரி ஒரு கற்பனை, அபத்தமான கற்பனை எதுவுமே கிடையாது. ஏன் இவர் வந்து சுறா மாதிரி படத்துல எல்லாம் நடிச்சாரு, ஏன் வந்து நல்ல சப்ஜெக்ட்ல எல்லாம் நடிக்கலன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். அதனால விஜயை பொறுத்தவரையில நேரடியா பழகும் போதே ஒருத்தனோட வந்து நம்ம கூடயே இருப்பான், 10 வருஷமா கூட இருப்பான். அது என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு நமக்கே தெரியாது. நமக்கு எதிரான வேலையை நம்ம கூட இருந்து செய்வாங்க. அதான் அரசியல். இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ரொம்ப தூரத்துல இருக்கிறான் அவன் ஆன்லைன்ல அப்படிங்கிற மாதிரி ஆளுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்துறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? ஏற்கனவே முட்டுச்சந்தில் போய் கரூர்ல முடிஞ்சிச்சு ஒரு முறை. கரூர் சம்பவத்தை விட ஒரு பெரிய சம்பவம் எலெக்ஷன்ல இருக்கு. என்ன எலெக்ஷன்ல இருக்குன்னா, இப்ப கரூர் நெரிசல்ல வந்து ஆளுக செத்துட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல கட்சி செத்துரும் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி நேற்றைக்கு கூட ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுது, அதனாலதான் விஜய் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு. எங்க தலைவர் 40% ஓட்டு எடுக்க போறாரு, அவர் வந்து வெளியில வரலன்னு சொல்றீங்க, வந்தா என்ன ஆகும் தெரியுமா, அதனாலதான் அவர் வராம இருக்காரு. அவர் வந்து 23 மணி நேரம் கூட நடக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடி, ஆனா அவர் வெளியில வந்தா பிரச்சனை நடக்குதுதான் அவர் வெளியில வராம இருக்காரு அப்படின்லாம் பேசியிருக்காரு. திமுக விஜய் பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயில இருக்கிற ஆள சொல்லுவாங்க, 5 கூட வந்துட்டு போயிட்டான், வெளியில வந்தான்னா என்ன தெரியும்ல, ஆமா கரு வருத்துருவேன் அவங்களெல்லாம், எத்தனை கொலை நடக்கும் தெரியுமா, எத்தனை தலை உருள போ தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு தலைவனுக்கு பேசுற பேச்சா? வெளியில வரக்கூடாது, வந்தா விபரீதம் ஆயிரும்னா
ஜனநாயகத்துல வந்து உனக்கு நீ ஜனநாயகம் படத்துல நடிக்கலாம், நீ நடைமுறையில மக்களாட்சி தத்துவத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதற்காக? அதாவது மன்னரை வந்து யாரும் சந்திக்க முடியாது, மன்னரை யாரும் வந்து பார்த்து பேச முடியாது, மன்னர்கிட்ட வந்து எதுவுமே அணுக முடியாது. அதனாலதான் மக்களாட்சியை கண்டுபிடிச்சாங்க. நீ மன்னராட்சியை ஒழிப்போம்னு நீ வந்து திமுக பார்த்து சொல்லிவிட்டு ஒரிஜினலாவே மன்னரா வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு? உதயநிதி வந்து நான் இனிமே வெளியில வரமாட்டேன் வந்து முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, NDTVல இருந்து ஒரு இது நடத்துனாங்க, அரசியல் சந்திப்பு, எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவர் வர்றாரு, எல்லாருமே வர்றாங்க. அதை தாண்டி இவங்க உதயநிதியோட பேண்ட் ஷர்ட் அப்படின்லாம் கம்பேர் பண்றாங்களே முதலமைச்சர் அவர்களையும். இந்த உதயநிதி ஸ்டாலின் எத்தனை பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, அந்த சனாதன இஷ்யூக்குள்ள இப்படி திரும்பினா ஒரு பிரஸ் மீட், அப்படி திரும்பினா ஒரு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புலாம் நிகழ்த்தாம நீங்க அரசியல் கட்சி நடத்துறோம்னு சொல்றது சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதற்குல, பிறரை ஏமாத்தினா பரவாயில்ல, நீ உன்னையவே நீ ஏமாத்திக்கிறியா, உங்க கட்சிக்காரனை நீ ஏமாத்துறியா? இப்ப நீங்க திடீர்னு டிக்கெட்டு வந்து நீங்க என்ன பண்ணாங்க, பனையூர் பங்களாவை சுத்தி இருக்கிறவன் பூரா பதட்டமாகி கும்பல் சேர்றாங்க, ஓவரா குறுக்கு நெருக்கமா வண்டியை நிப்பாட்டிட்டு போறாங்க. வந்து என்ன பண்ணிட்டான், ஏற்கனவே டிக்கெட் வாங்கினவன், சினிமா டிக்கெட் வாங்கினவன் பூரா தேர்தல் டிக்கெட் வாங்கிட்டான், 100 ரூபா தான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் கருத்துல கூட 100 ரூபா தான் எங்க தலைவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் பாருங்க அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மை அது கிடையாது, ஏகப்பட்ட வசூல். இதுக்குள்ள ஒரு வியாபாரம் பார்த்துருக்காங்க. அதனால இது வந்து என்னன்னா எல்லாவற்றையுமே நீங்க போஸ்டிங் போடணும், தாவே காலம் வந்து ஒன்றிய செயலாளர் ஆகணும், நகர செயலாளர் ஆகணும் அப்படின்னா எல்லாமே பணம் தான். விலை பட்டியல் ஒன்று வச்சிருக்காப்புல புஷி ஆனந்துக்கு பணம் கொடுத்தா தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில வச்சிருக்காங்க. அதனால ஊழலை ஒழிக்க வந்த கட்சிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து யார் யார் போட்டிடுறதுன்ற லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இது சும்மா ஒரு பார்வைக்காக தான் இந்த மனு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அப்படிங்கிற ஒரு செய்தியும் உண்டு. அது ஏற்கனவே பணக்காரங்க பட்டியலை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் 2 கோடி வாங்கியிருக்காங்க, கட்சிக்கு நிதி கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு வாங்கினதாகவும் அதாங்க. நான் பணம் தர்றேன், கட்சிக்கு யாரெல்லாம் பணம் தர்றானா அவன் எல்லாம் டொனேஷன் கொடு, 2 கோடியை கொடு, உனக்கு சீட்டு தர்றேன், கட்சிக்கு இத்தனை கோடி கொடு, சீட்டு தர்றேன் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பண பரிமாற்றத்தை தான் அவங்க நடத்துறாங்க. நடத்திட்டு நாங்க மாற்று அரசியலை உருவாக்க போறோம், ஊழலற்றதை உருவாக்க போறோம், 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுறாங்க கோர்ட்ல. ஏற்கனவே வந்து நீங்க வந்து வரி கட்டாம விட்டுட்டீங்க. அதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் இருக்கு, எப்ப கட்டாலும் 200 கோடி சம்பளங்கிறாங்க. வழக்குல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் புடி ஓடாத படாது. அந்த படத்துக்கு எவ்வளோடா வாங்கினார்னா 10 கோடி ரூபாயத்தான் ஒயிட்ல வாங்கியிருக்காரு, 15 கோடியை பிளாக்ல வாங்கியிருக்கிறாரு. கருப்பு பணமாக அவர் வந்து மறைச்சிருக்கிறாரு, கணக்கு காட்டாம மறைச்சிருக்கிறாரு. அதுதான் 1.5 கோடி அபராதங்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மறைக்கலைங்க, நீங்க 5 வருஷம் கழிச்சு அபராதம் போட்டிருக்கீங்க, நாங்க தப்பு பண்ணலேன்னு நாங்க ஒரு நாளும் சொல்லலைங்க. அப்படித்தான் எங்க தலைவர் பண்ணுவாரு. எதுக்கு 5 வருஷம் கழிச்சு வழக்கு போட்டிய? அப்படித்தான் கேட்குறான். அப்போ ஊழலை ஒழிக்க வந்துட்டாருங்கிறான். கேட்டா ஊழலே இல்லாத ஒரு இதை உருவாக்குவோம், கரையே இல்லாதவாக்குவோம்னா செலவைக்கு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, கரையே இல்லாமல் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியல. அதனால அவர்களுக்கு எந்த அரசியலுக்கான வழிகாட்டுதலோ எந்த நெறிமுறைகளுமோ எதுவுமே கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, கருத்தியல் கிடையாது, களப்பணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சினிமா ரிலீஸ் ஆனால் ஜெயிச்சிடலான்னு நினைச்சாங்க, சினிமாவும் ரிலீஸ் ஆகலை. அது போய் கோர்ட்டில் போய் வழக்க போட்டு, அது சும்மா வந்து அந்த ரிவைசிங் கமிட்டியில் அவங்க வந்து 2 கட்டை கொடுத்து பராசக்தி மாதிரி வெளியிட்டிருப்பாங்க. பராசக்தியாவது ஒரிஜினலாகவே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சி, கலவரம், அது பற்றிய ஒரு மொழி போராட்டம் பற்றிய திரைப்படம். அதுக்கு தான் வந்து சென்சார் போர்டு உண்மையிலே கற்றுக் கொடுப்பான். இது ஒன்றுமே இல்லை, இது மசாலாவை வந்து நல்லா வந்து ஒரு குளம் மாதிரி கரைச்சி குளிச்சு கரையேறின ஒரு படம். அது ஏற்கனவே வந்த படம், இது ஒன்றும் பெருசு அதிசயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு பெரிய புரட்சிகரமான படத்தை எடுத்தது மாதிரியும், ஏதோ ரத்த கண்ணீர் பராசக்தி ரேஞ்சில் ஏதோ படத்தை எடுத்தது மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை போய் கோர்ட்டில் போட்டு அப்புறம் கோர்ட்டில் இருந்து வாபஸ் வாங்கி இப்போ மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. இந்த படம் வந்து எலெக்ஷன் தேதியை அறிவிப்பதற்கு முன்பு வந்தால்தான் தப்பிக்க முடியும். தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கோர்ட்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. தள்ளி போட்டா எலெக்ஷன் முடிஞ்சுதான் போறாங்க. கோர்ட்ல இருந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆமா, இது முன்னாடியே பண்ணியிருந்த படமே என்ன ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சு அந்த அளவுக்கு கூறுவாரு அவங்க யார்ட்டையுமே கிடையாதுல்ல. இது அரசியல் நோக்கத்தோட பண்ண மாதிரி இருக்கா? ஏன்னா இதை வச்சு பாஜக வந்து நாங்க கொள்கை எதிரின்னு சொல்றோம், பாஜகவால தான் இவர் அனுப்பப்பட்டிருக்காருன்னு விமர்சனம் உண்டு. ஸோ வந்து பாஜக எங்களை வந்து அழுத்தது பாருங்க, பாஜகவை எதிர்ப்பது நாங்க தான், திமுக இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தான். அதாவது அது மட்டும் காரணம் இல்லை.
எங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவறு செய்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு செக் வைக்கப்படும். எப்போவுமே வந்து நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஹெல்மெட் போடாமல் இருக்கும்போது தான் போக்குவரத்து காவலர் பிடிப்பார். ஆமாம். நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் போகும்போது அபராதம் போட முடியும். நீங்கள் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு லாபமும் கிடையாது. இப்போ ஆன்லைனில் கட்டுறாங்க, போலீஸ் பிடிக்கிறதுனால போலீஸுக்கே லாபம் கிடையாது. முன்னாடியாவது வந்து கொடுத்துட்டு போ ஓரமான்னு சொல்கிறதுக்காக வழி இருந்துச்சு, அதையும் கெடுத்து விட்டான். ஒருத்தன் வழக்க போட்டு கெடுத்து விட்டான்ல. அதே இவங்களோட கோளாறு தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அவங்களால எப்படி சென்சார் போர்டு அணுகணும், எப்படி அரசியல் அணுகணும், எப்படி பொதுக்கூட்டத்தை அணுகணும், எப்படி மக்கள் சந்திப்பு அணுகணும், எப்படி தேர்தலை அணுகணும், எதுவுமே தெரியலை. சித்தம்போக்கு சிவம்போக்குமாங்கல்ல, அது மாதிரி அவங்களா நினைக்கிறதெல்லாம் நடந்துரும்னு அவங்களா நினைக்கிறாங்க. இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துறாங்க, விருப்ப மனு கொடுக்குறாங்க, தொகுதி ரீதியா தேர்தல் பணிகளை எப்படி பண்ணுவது அப்படின்னு சொல்லி தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் போய் மீட்டிங்கா போட்டு தள்ளுறாரு. நீங்களாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க காரசாரமா சொல்லியிருக்காங்க திமுக எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு. திமுக கூட்டணி உடஞ்சுதா சிதஞ்சுதா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனாரு, ஒரு பய கூட அந்த பக்கம் போகல. இந்த நிமிடம் வரைக்கும் யாராவது ஒரு கிருஷ்ணசாமி ஆதரவு தெரிவிச்சிட்டாரா? தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சி எல்லாம் 200க்கும் மேல கட்சி இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கட்சி வச்சிருப்பான், யாருக்குமே தெரியாது அந்த கட்சி நடத்துறது. அவங்க யாருமே இந்த பக்கம் வரல. இல்ல விசிக, காங்கிரஸ், தேமுதிக விஜயோட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து உடஞ்சு விசிக, காங்கிரஸ் வெளியேற இருக்கிறதுன்ற தகவல்லாம் வருது. விசிக தனித்து நிற்பார்களே தவிர முரண்பாடு ஏற்பட்டா ஒரு நாள் விஜய் கூட போய் நிற்க மாட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியேற திட்டம் இருக்கா அவங்களுக்கு? திமுக கூட்டணியில இருந்து அவர் வெளியேற வேண்டும் என்று பல பேர் விரும்புறாங்க. ஆனால் திமுக ஒருபோதும் திருமாவளவனை விட்டு கொடுக்காது. திமுகவை பொறுத்தவரையில அவர் நீண்ட கால கூட்டணி, இந்த கருத்தியலை அவர் தான் தொடர்ந்து பேசுகிறார். சனாதனம் குறித்து உதயநிதி பேசி வழக்கு வாங்கினார்ல, ஆனால் அதற்கு முன்பே அதற்காக மாநாடு நடத்தியவர் யாரு? சாதி ஒழிப்புக்கான மாநாட்டை நடத்தியவர் யாருன்னா திருமாவளவன் தான். அதனால அம்பேத்கரிய பாதையும் பெரியாரிய பாதையுமே சமத்துவத்தை நோக்கிய, சமூக நீதியை நோக்கிய ஒரு பாதை தான். அதனால விசிகாவும் திமுகவும் இரட்டை குரல் துப்பாக்கி மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஏதாவது இதை வந்து ஒரு உடசலை பண்ண முடியுமா, குழப்பத்தை விளைவிக்க முடியுமா என்று முயற்சி செய்யறாங்க. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? ராமதாஸை உள்ள கொண்டு வரணும்னு சில பேர் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவர் இந்த நேரம் பிரிந்து இருக்கிறாரு, அவர் வந்து அன்புமணிக்கு முன்னாடி தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு, அவருக்கான வாக்கு வங்கி வந்து நம்ம ஏன் விரயமாக சிதறடிக்கணும், அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் அவர் தனியாக நின்றாருன்னா, அது திமுகவுடைய வாக்கு வங்கியாக மாற்றப்படணும் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே இடைநிலை சாதிக்காரர்கள், ஆதிக்க சாதிக்காரர்கள் திட்டம் தான். ஆனா அது திருமா அவர்களினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கும்ல, அவர் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது கடந்த காலங்களிலே பாமகவும் விசிகாவும் ஒன்றாக பயணித்தார்கள். நடுவுல வந்து அவர்கள் ஒரு 3 கிராமங்களை தீக்கிரைக்கு ஆக்கினார்கள். மிக மோசமான அளவில் வன்முறை வெடித்தது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து கொண்டதற்காக 3 கிராமங்கள் கொளுத்தப்பட்டது, பல வீடுகள் எரிக்கப்பட்டது. அப்ப இது வந்து முழுக்க முழுக்க வந்து என்னன்னா சாதி ரீதியான கலவரத்தை தூண்டுவது, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்குவது, பிற நம்ம சாதி பொண்ணுகளை வந்து இவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க, இந்த பட்டியல் இனத்தில் இவங்க கூட்டு போயிடுவாங்க, கூலிங் கிளாஸ் போட்டால் நம்ம பொண்ணுங்க போயிடும், சீன்ஸ் போட்டாலே கிளம்பி போயிடும்லாம் சொல்லி கேவலமாக பேசி ஒரு வெறுப்பு அரசியலை, சாதி ரீதியான ஒரு வெறுப்பு அரசியலை அவர்கள் தான் கட்டமைத்தார்கள். அப்படி கட்டமைத்ததனுடைய எதிர்விளைவாக யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதனால திருமாவளவன் என்ன நினைக்கிறார்னா, சாதி ரீதியான பிளவை உருவாக்கக்கூடிய பாமகவோட, மத ரீதியான பிளவை உருவாக்கக்கூடிய பாஜகவோட நான் ஒரு நாளும் கூட்டணியில் இல்லை. அதே சமயத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் திமுகவை குற்றம் சாட்ட மாட்டேன், வெளியேறி போறேன் அப்படிதான் சொல்றாரு. நான் தனித்து போட்டியிடுவேனே தவிர ஒரு நாள் நான் வந்து யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லல. தனி மனித வெறுப்பு எனக்கு கிடையாது. ராமதாஸ் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற போது தொலைபேசியிலே அழைத்து அவரிடத்துல பேசினாரு. அந்த தனி மனித அன்பு வேற, தத்துவ கோளாறு என்பது வேற, உங்களுடைய கொள்கை கோட்பாட்டிலே இருக்கக்கூடிய குழப்பம் என்பது வேற. அதனால பட்டியலின மக்களும் படையாட்சி மக்களும் வந்து பகை வளர்ப்பதை வந்து நீட்டிப்பதற்காக அல்ல, அவர்களுடைய பாதிப்புக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். அதனால நான் ஒரு நாளும் வந்து இந்த கூட்டணிக்குள் உடன்பட மாட்டேன் அப்படின்னு விசிகா தெளிவா சொல்லுது. ஆனால் திருமாவளவனா ராமதாசா என்று வருகிற போது திருமாவளவன் பக்கம் தான் திமுக இருக்கும். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அந்த இஷ்யூ தொடர்ந்துகிட்டே இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் வந்து நாங்களும் 35 நாளா வெயிட் பண்றோம், இன்னும் இவங்க குழுவே அமைக்கல, யார் வந்து இது பண்றாங்கிறது நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்காரு. என்னதான் திட்டத்துல இருக்கு திமுக? ஏன்னா குழு இவங்க அமைச்சிட்டாங்கிறதுக்காக
கூப்பிட்டு ஒரு 25 சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ எங்களுக்கு உடனே கொடுங்கன்னு அடுத்த கட்சி வரும், அடுத்து விசிகா வரும், அடுத்து மனிதநேய மக்கள் கட்சி வரும், அடுத்தடுத்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும், மார்க்சிய கம்யூனிஸ்ட். அப்போ கடைசி நேரத்தில் ஃபைனல் பண்ணுனாத்தான் இறுக்கி பிடிக்க முடியும். இல்லைன்னா வர்ற ஆளுக்கு போனப்போ இன்னும் பல கட்சிகள் சேருமா சேராதாங்கிறது ஃபைனல் ஆகலைல. நீங்கள் கேட்ட மூடுனா தானே ஃபைனல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அடுத்து வந்து தேமுதிக கதவை தட்டிக்கிட்டே நிற்கிது, ராமதாஸ் கதவை தட்டுறாரு, வேற சில அமைப்புகள்லாம் உள்ள வர்றதுக்கு திமுக கூட வர்றதுக்கு தயாரா இருக்காங்கிறப்ப அவர்களுக்கு எப்படி பிரித்து கொடுப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால எல்லா கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்புதான் யாருக்கு எத்தனை தொகுதி வழங்குவது என்கிற பேச்சுவார்த்தை தொடங்கும். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை, இன்னும் காலம் இருக்கிறது. அதனால முன்கூட்டியே ஏன் அவங்க வந்து அதை வந்து வேகப்படுத்துறாங்க அப்படின்னா, முன்கூட்டியே அறிவிச்சாதான் அதுக்குள்ள ஒரு விவாதத்தை உருவாக்க முடியும், கூடுதல் தொகுதிக்கு வந்து பேரம் பேச முடியும் அவங்க நினைக்கிறாங்க. இவங்க பேரம் பேசுகிற வாய்ப்பை தவிர்ப்பதற்காக திமுக பேரத்தை தொடங்கவில்லை, இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். வெற்றி கூட்டணி உடைய போகுதுன்னு எடுத்துக்கணுமா, இல்ல இந்த தேர்தலை சந்திப்பாங்க? திமுக கூட்டணியை விட்டு யார் வெளியேறி போனாலும் அவங்க எம்எல்ஏ ஆக போறது இல்லை, வேட்பாளர் அவங்களுக்கு தான் நஷ்டம். அதனால எடப்பாடி பழனிசாமி வலிமை மிக்க தலைவராக இருந்து அதிமுக பழைய ஸ்ட்ரென்த்தோட இருந்து ஜெயலலிதா காலம் மாதிரி ஒரு காலத்துல இருந்தாங்கன்னா நம்ம அந்த பக்கம் போனாலும் நம்ம எம்எல்ஏ ஆகலாம், அங்கிட்டு போனாலும் நமக்கு ஏதாவது அதிகாரம் கிடைக்கலாம் அப்படின்னு நம்புவாங்க. அவரே வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பஞ்சார கூடையை போட்டு கோழியை கவுத்துனது மாதிரி என்டிஏ கூட்டணிகளை போட்டு அவரே அமுங்கி போய் கிடக்காரு எடப்பாடி பழனிசாமியை. அதனால அதிமுக பழைய வலிமையோட இல்லை, ஒரு ரொம்ப அதாவது காட்டையே அதிரச் செய்த யானைய ஒரு சங்கிலியை போட்டு கட்டி தெருவா பிச்சை எடுக்க விடுறாங்களா இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் யானை பாகன், அது மாதிரி அதிமுகங்கிற யானையை என்டிஏன்னு ஒரு சங்கிலியை போட்டு கட்டி அது தெருவா இழுத்துட்டு போறாங்க, யானை பிச்சை எடுக்குது. அப்போ அதிமுகங்கிற யானையை என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு மிக மோசமான நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கியதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியை நம்பி கொண்டு போவதற்கு எந்த கூட்டணியுமே தயாரா இல்லை. தேமுதிகவே தயங்குதே, தேமுதிக அங்கே தானே இருந்தாங்க, அவங்களாம் தயங்குறாங்களே. அப்போ என்ன காரணம்னா அவர்களுக்கு வலிமை இல்லை. அதனால வெற்றி கூட்டணிங்கிறது வந்து ஒரே ஒரு கூட்டணி தான், திமுக கூட்டணி தான். தாவேகாங்கிறது என்னன்னா எல்லா தொகுதியிலையும் 5000 10,000 ஓட்டை பிரிக்கலாமே தவிர சிதறடிக்கலாமே தவிர வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த கட்டமைப்பும் கிடையாது. மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களை வேட்பாளரை நிப்பாட்டி, மக்கள் அபிமானம் பெற்றவர்களை வந்து நீங்கள் வந்து களத்தில் நிப்பாட்டி ஒவ்வொரு தொகுதி வாரியாக பயணம் செய்தால்தான் விஜய் வெல்ல முடியுமே தவிர, விஜய்க்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குல்ல, இதே ஸ்டைலை மட்டும் அவர் வந்து 26 தேர்தல் வரைக்கும் ஃபாலோ பண்ணாருன்னா விஜயே எம்எல்ஏ ஆக மாட்டார். அவர் போட்டிடுறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.